Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th accountancyல chapter 7ல exercise sum number 5 பார்க்குறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா enter the following transaction in the 3 column cash book கேட்டிருக்காங்க. இப்போ 3 column cash book அப்படின்னா என்னென்ன column ஓப்பன் பண்ணுவோம்? டிஸ்கவுண்ட் column ஓப்பன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கேஷ் பேங்க் ரெண்டுமே ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா, அதுதான் 3 column cash book ஆஃப் கல்யாண சுந்தரம்க்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க 2017 ஜான்வரி. இப்போ எந்த இது ரெசிப்ட் சைடு எது பேமெண்ட் சைடு வரும்னு நம்ம நோட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக சம் போட ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்லி கேஷ் பர்ச்சேஸோ கேஷ் சேல்ஸ் மட்டும் தான் வரும். க்ரெடிட்டில் பண்ண எந்த டிரான்சாக்ஷனும் இந்த கேஷ் புக்கில் வராது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டு பேலன்ஸ் வி பை டி நம்ம டெபிட் சைடு தான் போடுவோம். அப்போ ரெசிப்ட் சைடு, அதுமாரி பேலன்ஸ் அட் பேங்க்கும் டெபிட் சைடு. நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு ஃபார் கேஷ் சேல்ஸ், அப்போது சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ எங்கே வரும்? ரெசிப்ட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு கேஷ் பெய்டு இன்டு பேங்க், கேஷை வந்து பேங்க்கில் பே பண்ணுறாங்க, இது ஒரு கான்ட்ரா என்ட்ரி. ஓகேவா, அப்போ பேங்க் இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு என்ட்ரி வந்து கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போது இது பேமெண்ட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு ரிசீவ் டிவிடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறதுனால இது ரெசிப்ட்டு. நெக்ஸ்ட்டு பொங்கல் அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காங்க, இது பேமெண்ட். நெக்ஸ்ட்டு கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க நாகார்ஜுனத்தில், அப்போது இது ரெசிப்ட்டு. நெக்ஸ்ட்டு பெய்டு மகேஷ்க்கு பே பண்ணியிருக்கிறதுனால இது பேமெண்ட். கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வந்தாலே ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட், இந்த எங்கே வரும்? பேமெண்ட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு வித்ட்ரான் கேஷ் ஃப்ரம் ஏடிஎம்மில் பண்ணியிருக்காங்க, அப்போது இது வந்து கேஷ் டு பேங்க்னு ஜேர்னல் என்ட்ரி வரும், இது ஒரு கான்ட்ரா என்ட்ரி. ஓகே, இது வச்சா சம் போட போகிறோம். ஹெட்டிங் எழுதிங்க, 3 column கேஷ் புக் ஆஃப் கல்யாண சுந்தரம். ஃபஸ்ட்டு டெபிட் கிரெடிட் போட மறந்துடாங்க, டேட்டு ரெசிப்ட் போடணும், ஆர்என் எல்எஃப். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 3 காலம்ங்கிறதுனால டிஸ்கவுண்ட் கேஷு பேங்க். நெக்ஸ்ட்டு டேட்டு பேமெண்ட், இது இந்த கிரெடிட் சைடு விஎன் ஓச்சர் நம்பர் லெஜர் ஃபோலியோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கேஷ் பேங்க். ஓகே, என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு 2017 ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இன் ஹேண்ட் பேலன்ஸ் அட் பேங்க். அப்போது டு பேலன்ஸ் பி பை டின்னு சொல்லிட்டு கேஷ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 42,500, பேங்க்குக்கு 35,000. கேஷ்க்கு 42,500, பேங்க்கு 35,000 என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜான்வரி 3 அன்னைக்கு ரிசீவ் ஃபார் கேஷ் சேல்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ டு சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 15,700 கேஷுக்கு பண்ணிக்கிறதுனால கேஷில் என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ட்ரி கேஷ் பெய்டு இன்டு பேங்க்குக்கு பே பண்ணுறோம். இப்போது இது என்ன பண்ணணும்? பேங்க் டு கேஷ்னு வரும். ஓகேவா, இது எப்படி போடணும்? பேங்க் டு கேஷ். அப்போது பை இங்கே போடும்போது என்ன பண்ணுவீங்க? டு கேஷ் அக்கௌண்ட் போட்டு எவ்வளோ அமௌண்ட் வருது? 11,500 டு கேஷ் அக்கௌண்ட் போட்டு பேங்க்கில் என்ட்ரு பண்ணணும் 11,500. இந்த லெஜர் ஃபோலியோ நம்பரில் கான்ட்ரா என்ட்ரின்னு சின்னு சொல்லிட்டு நோட் பண்ணணும். அதே மாதிரி கிரெடிட் சைடு என்ன பண்ணணும்? ஜான்வரி 4 பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு கான்ட்ரா என்ட்ரின்னு லெஜர் ஃபோலியோவில் நோட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை கேஷில் போடணும். புரியுதா? கான்ட்ரா என்ட்ரினா பாருங்கள், டபுள் சைடும் வரும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க்கில் கேஷை பே பண்ணுறோம், அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பேங்க் டு கேஷ். இப்போ கிரெடிட் சைடு என்ன பண்ண போகிறோம்? டெபிட் சைடு என்ன பண்ண போகிறோம்? கேஷ் வந்து மேலே வந்துடும். ஓகேவா, இது நம்ம சாதாரணமாக இங்கே லெஜர் பேங்க் அக்கௌண்ட் போட்டோம்னா ஆப்போசிட் சைடில் தானே எடுப்போம். அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் எங்கே போடணும்? பேங்க்கில். இது கான்ட்ரா என்ட்ரின்னு சீன் நோட் பண்ணிடணும். அதே கிரெடிட் சைடு பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு அமௌண்ட் எங்கே போடணும்? கேஷில் போட்டணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், கேஷ் பர்ச்சேஸ் 14,300. இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 14,300 கேஷில் பண்ணி போட்டுடணும். நெக்ஸ்ட்டு ஜான்வரி 9 அன்றைக்கி ரிசீவ் டிவிடெண்ட் டைரக்ட்லி பை த பேங்க் த்ரூ இசிஎஸ், அதாவது பேங்க் மூலிமா பண்ணுறாங்க. அப்போது டிவிடெண்ட் அக்கௌண்ட்டு பேங்க்கில் 2,000 வந்து என்ட்ரு பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பொங்கல் அட்வான்ஸ் வந்து ஸ்டாஃபுக்கு பே பண்ணுறாங்க, அதுவும் பேங்க்கில் தான். அப்போது 17 போட்டு 10 போட்டு இப்போ பொங்கல் அட்வான்ஸ் பேங்க்கில் 17,000 என்ட்ரு பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரிசீவ்ட் கேஷ் ஃப்ரம் நாகராஜன், அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் 150 கொடுத்துருக்காங்க, ஆனால் கேஷாக தான் ரிசீவ் பண்ணுறாங்க. டு நாகராஜன் போட்டு 11,850 கேஷில் போட்டு 150 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதை என்ட்ரு பண்ணிவிடுங்க. பெய்டு மகேஷ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து 20,000, ஆனால் 19,700 தான் வாங்கியிருக்காங்க. பேலன்ஸ் 300 வந்து என்னது? டிஸ்கவுண்ட். இப்போ பை மகேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 300 வந்து டிஸ்கவுண்ட்டு, கேஷில் 19,700 ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க.
கேஷ் withdrawn ஃபார் பர்சனல் எக்ஸ்பென்சஸ்னாவே ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் தான். பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் போட்டு கேஷில் 20,000 என்ட்ரு பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஷ் ஃப்ரம் ஏடிஎம். ஏடிஎம்லேருந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கிக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? கேஷ் டு பேங்க். அப்போது எங்கே வரணும்? பேங்க்கு டு பேங்க் அக்கௌண்ட்னு போட்டு அமௌண்ட்டை வந்து கேஷில் என்ட்ரு பண்ணும் 1500. இது கான்ட்ரா என்ட்ரி. ஆப்போசிட் சைடு பை கேஷ் அக்கௌண்ட் போட்டு அமௌண்ட் எங்கே என்ட்ரு பண்ணுவோம்? பேங்க்கில் என்ட்ரு பண்ணுவோம். கான்ட்ரா என்ட்ரி நீங்கள் என்ட்ரு பண்ணிட வேண்டாம். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். எல்லா என்ட்ரியும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்ட்டு காலத்தை அப்படி அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். இங்கே 150 இருக்குது, 150 ஆட் பண்ணி போட்டுருங்க. இங்கே 300 இருக்குது, 300 ஆட் பண்ணி போட்டுருவோம். இங்கே எந்த சைடு அதிகமாக இருக்குன்னா, இங்கே இந்த கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. கேஷ் வந்து 71,550 வருது, பேங்க் 48,550. இந்த ரெண்டுத்துலேருந்தும் இதை லெஸ் பண்ணி சாரி டெபிட் சைடு தான் அதிகமாக வருது. 71,550, 48,500. இதை வந்து கிரெடிட் சைடு போட்டு, கிரெடிட் சைடு எவ்வளோ கம்மியாகுதோ, இப்போ கேஷ் வந்து 6,050 கம்மியாகுது, அதேமாதிரி பேங்க் வந்து 30,000 கம்மியாகுது. அதை போட்டு இந்த மந்த்தோட எந்த மந்த் போகிறோமோ அந்த மந்த்தோட லாஸ்ட் டேட்டு பை பேலன்ஸ் C/Dன்னு க்ளோசிங் பேலன்ஸாக கொடுத்துருவீங்க. இதை நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுக்கும்போது February 1 அன்றைக்கி டு பேலன்ஸ் B/Dன்னு 6,050யும் 30,000யும் நம்ம என்ட்ரு பண்ணிடுவோம். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.